1923ல சிவகாசியை சேர்ந்த ஐயனாடார் குடும்பம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வறண்ட பூமியா இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணும், மாற்று தொழில் கொண்டு வரணும்னு சொல்லி சிவகாசியிலேருந்து கல்கத்தாக்கு போய் அங்கே வந்து ஃபார்முலா கற்றுட்டு வரலாம்னு சொல்லி தீப்பெட்டிக்கான மூலப்பொருளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அது கற்றுட்டு வந்து இங்கே வந்து தொழிலை தீப்பெட்டி தொழிலாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு பட்டாசையும் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு ஒரு சின்ன தொழிலாக ஐயனாடார் ஐயன்ற குரூப்பில் ஆரம்பிக்கிறாங்க. அது படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு இங்கே வந்து ஒரு 1000 ஃபேக்ட்ரி இருக்குது. ஒரு 1923 இன்னைக்கு பட்டாசுக்கு வந்து வயசுன்னு பார்த்தீங்கன்னா 102, இன்னையோட 102 வருஷம் ஆகுது பட்டாசு சிவகாசிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி. அதை நம்பி ஒரு 1000 ஃபேக்ட்ரி இருக்காங்க, 5000 கடைகள் வந்து டெவலப் ஆயிருக்கு. அதை சார்ந்து பிரிண்டிங், காலண்டர், டைரி, நோட் புக்கு, இப்படி பிரிண்டிங்கும் அதை சம்பந்தமாக வந்து இங்கே ஒரு 1000 இண்டஸ்ட்ரிக்கு மேலே உள்ள வந்திருக்காங்க. இப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து முன்னாள் பிரதமர் நேரு எப்படி சொல்றாரு அப்படின்னா, இவ்வளோ தொழில் இருக்கிறதால இந்த ஊருக்கு வந்து குட்டி ஜப்பான் சொல்லி ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி குட்டி ஜப்பான் சொல்லி அன்னையிலிருந்து அதை கூப்பிடுறாங்க. உங்களுக்கு டெல்லி வரைக்கும் இங்கிருந்து எல்லா மாநிலத்துக்கும் பட்டாசுடைய 90% சப்ளை வந்து சிவகாசியில இருந்து ஆகுது. பல கோடி ரூபாய் பட்டாசு சிவகாசியில நீங்க இந்த தீபாவளி முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கான ப்ரொடக்ஷன் மறுவாரமே ஆரம்பிச்சு 365 நாளும் ப்ரொடக்ஷன் சப்ளை போயிட்டு இருக்கும்.